யார் என்ன கேட்டாலும் என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. பத்மாவை மறந்துரு. வேற ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் நல்லது. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஐயோ அக்கா அக்கா பாத்தியாக்கா, மாமா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. நான் பத்மாவை விட்டுட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிக்கணுமா? இந்த அநியாயத்துல நீ கேட்க மாட்டியாக்கா? இந்த கல்யாண விஷயத்துல நான் தலையிலப்பா. அவராச்சு அவர் பொண்ணாச்சு. அவராச்சு அவர் பொண்ணாச்சா? ஆமா, அவர் தான் எனக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் பொண்ணு தானே வளரும்னாரு. அவர் பொண்ணுக்கு அவரே கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். என்ன மாமா, முதல்ல நீ ஒரு மாதிரி பேசுன, இப்ப அக்கா வேற மாதிரி பேசுது. என்ன எல்லாருமா சேர்ந்து நீ ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஏன் மாமா, நீங்க எல்லாம் சேர்ந்தானே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்க. எங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்தீங்க. ஆமாப்பா, வாக்கு கொடுத்தேன். இல்லன்னு சொல்லியே. அண்ணன் தம்பிங்களா ஒண்ணா இருந்தோம், அந்த நம்பிக்கையில கொடுத்தேன். குடும்பம் ஒண்ணா இருந்தா அவங்கள செஞ்சிருப்பாங்க. இந்த கொட்டஞ்சிகளா சேர்ந்து குடும்பத்தை ரெண்டா உடைச்சிட்டாங்களே. நான் தனியால போடி என்ன பண்ண முடியும்? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. பொம்பளைங்க நாங்க தான் குடும்பத்தை உடைச்சோமா? ஆமா, நீங்க தான் குடும்பத்தை ரெண்டா உடைச்சீங்க. என்ன கோயிலே சதி பண்ணி சொல்லுவேன். ஏங்க கொஞ்சம் நின்னு பேசுங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க குடும்பத்தை நாங்களா உடைச்சோம்? ஆமா, நீ அந்த வாயனை சேர்ந்தா குடும்பத்தை ரெண்டா உடைச்சீங்க. எப்ப அந்த தமிழ்ச்செல்வியை பத்தி பேச்சு வந்ததோ அப்பவே அவ பணக்கார பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்துழைன்னு கேள்வி எழுப்பினீங்க. இங்க வந்த பிறகு சினிமா பிரச்சனை, புடவை பிரச்சனை, டிவி பிரச்சனை ஒவ்வொன்னா கிளப்பினீங்க. ஒண்ணு இல்லாத உங்களுக்கே இவ்வளவு இருந்துச்சா? பணக்காட்சி அவ சும்மா இருப்பாளா? அவ பங்குக்கு அவ வேலையை காமிச்சிட்டா. ஏங்க உங்க தம்பி நான் இல்லன்னா இந்த வீட்டுல எல்லாரும் பிச்சை எடுப்பீங்கன்னு சொன்னானே, அது உங்களுக்கு தப்பா தெரியல? எடுத்து வளர்த்து ஆளாக்குற அண்ணன் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறதுக்கே கணக்கு பாக்குறானே, அது உங்களுக்கு தப்பா தெரியல? நான் என் சொந்த மூலையில வளர்ந்தா இதை யாரும் எடுத்து வளர்க்கலன்னு நன்றி கிட்ட தரமா சொன்னானே, அது உங்களுக்கு தப்பா தெரியல? நான் ஒரு வார்த்தை சொன்னது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுது இல்ல? அவன் தப்பா பேசினான், ஒத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பேசினானா? எல்லாம் பொண்டாட்டி வந்து பேசானே பேசினான். பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அவன் எது வேணாலும் பேசும், அதை கேட்டுட்டு அங்க சும்மா இருக்கணுமா? ஆமா, சும்மா தான் இருக்கணும். ஒரு காரியம் முடியணும்னா நம்ம பொண்ணுக்கெல்லாம் நல்லா நடக்கணும்னா பொறுமையா தான் இருந்துக்கணும். அதை விட்டுட்டு அடுத்த மேல பொறாமப்பட்டா இப்படிதான் தாறுமாறா நடக்கும். என்ன சொன்னீங்க? நான் பொறாமப்படுறேனா? ஆமா. அட பாவி மனுஷா, என்னையா போய் பொறாமக்காரின்னு சொன்ன? நீ நல்லா இருப்பியா? எனக்கு பொறாமைன்னு ஒண்ணு இருந்திருந்தா அனாதையா கிடந்த உன் ரெண்டு தம்பிகளை எடுத்து நான் என் புள்ள மாதிரி வளர்த்திருப்பேனா? என் நகையெல்லாம் வித்து கொடுத்து உன் தம்பி இந்த அளவுக்கு படிக்க வச்சிருப்பேனா? இப்ப கூட உன் தம்பி கல்யாணத்துக்காக வாங்குற கடனை உன்னால அடைக்க முடியலன்னு அவமானம் வந்துருக்கிறதுக்காக என் பொண்ணு கழுத்துல கிடந்த நகையெல்லாம் வித்து கொடுத்தது. என்ன போய் பொறாமக்காரின்னு சொல்ற? இப்பதான் தெரியுது, நன்றி கெட்டவன் உன் தம்பி இல்லையா, நீதான். நீதான் எப்ப கட்டின பொண்டாட்டியோட உழைப்பையும் தியாகத்தையும் புரிஞ்சுக்கலையோ, நீ எல்லாம் மனுஷனே இல்லையா? பாசங்கிற பேர்ல அண்ணன் தம்பிங்க 3 பேரும் சேர்ந்து என் ரத்தத்தையே உறிஞ்சிட்டீங்களே. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறதும் இல்லாம இப்ப என்னையே பழி போடுறீங்களா? நீங்களாம் உருப்பட மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. பாவினா ஏமாந்துட்ட, புத்தி இல்லாதவன் மடைச்சு நான் பொண்ணா பிறந்ததே தப்பு. மீனாட்சி, 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 என்னமாச்சு? மீனாட்சி, என்னாச்சுமா? அம்மா ஏன் சார் டாக்டர், ஹார்ட் வீக்கா இருக்கு. வீட்டுல மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததா? ஆமா டாக்டர், எல்லாம் இங்க கல்யாண பிரச்சனை தான். குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை ஆகி போச்சு. அக்காவை மாமா திட்டினாரு, உடனே அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அதான் தூக்கிட்டு ஓடி வந்தேன் டாக்டர். ஓஹோ, அப்படியா? ஆமா டாக்டர். டாக்டர், மீனாட்சிக்கு சீரியஸா ஒண்ணும் இல்லையே? சீரியஸா ஒண்ணும் இல்ல, ஆனா இனிமே அவங்களுக்கு எந்த டென்ஷனும் ஏற்படாம பாத்துக்கணும். சரிங்க டாக்டர். இந்தாங்க, இந்த மருந்து உடனே வாங்கிட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுத்துட்டு என்ன வந்து பாருங்க. சரிங்க டாக்டர். பத்மா, நீ அம்மாவை பாத்துக்க. நான் ஆபீஸ் போய் பணம் ஏற்பாடு பண்ணி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மீனாட்சி, கவலைப்படாதம்மா, நான் இப்ப வந்துடுறேன். மாமா பாத்துக்கப்பா. எங்க போறீங்க நீங்க? ஆபீஸ் போய் நீங்க எப்ப ஆபீஸ் போய் எப்ப காசு எடுத்து வந்து எப்ப மருந்து வாங்குறது? அக்கா கொடுக்க வேண்டாமா? உடனே என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன், கொடுங்க. நீங்க முதல்ல போய் எக்ஸ்ரே எங்க எடுக்கிறதுன்னு பாத்து வைங்க. போங்க, பாத்துக்கிட்டு நிக்காதீங்க, போங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இந்த பிளாஸ்க் எடு, நான் அக்காவுக்கு போய் காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன். பத்திரமா பாத்துக்க அக்கா, சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட், அவ்வளவுதான். ஓகேயா? பாத்துக்க, பத்திரமா பாத்துக்க. ஆமா. தண்டபாணி, ஏய் தண்டபாணி, என்னப்பா கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்க? என்னத்த கண்டுக்கிறது? உங்களை கண்டுக்கிட்டா மட்டும் என்ன பெருசா நடந்துற போகுதுங்க? என்னப்பா இவ்வளவு கோவமா பேசுற? பின்ன நல்லா இருந்த மீனாட்சி அக்காவை ஆஸ்பத்திரியில படுத்த படுக்க விட்டீங்களே, கோவம் வராதா? என்னது, மீனாட்சி அக்கா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க? ஆமா,
ஒன்னா இருந்த குடும்பத்தை உடைச்சிட்டீங்க, என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டீங்க. இது ரெண்டும் போதாதான் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில படுக்க பாருங்கம்மா. அந்த அம்மா மனசை கஷ்டப்படுத்தீங்கல்ல, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த கோயில் என்ன திருப்பதி மலையிலேயே ஏறி இறங்கினா கூட நீங்க பண்ண பாவம் உங்களை சும்மா விடாது. என்னப்பா அனாவசியமா என் மேல பழிய போடுற? வீட்டுல பிரச்சனை வந்ததுக்கு காரணமே அக்கா தானே? அக்காவாலையா? ஆமாப்பா, அண்ணன் தம்பி தகராறுல குறுக்க வராம பேசாம ஒதுங்கி இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. ஏங்க, அந்த வீட்லயே பேசுறதுக்கு ரைட்ஸ் உள்ள ஒரே ஆளு அந்த அக்கா தாங்க, தெரியுமா? அவங்க மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் என்னைக்கோ அட்ரஸே இல்லாம போயிருக்குங்க. ஏதோ உங்க புருஷன் இந்த அளவு படிச்சு ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜர் ஆயிருக்காருன்னா அது யாரால? இந்த அக்காவால. அதை தெரிஞ்சுக்கங்க. அந்த காலத்துல பெரியவர் வாங்கின 300 ரூபாய் சம்பளத்தை வச்சு மட்டும் உன் புருஷன் படிச்சு இவ்வளவு தூரம் பெரிய ஆளா இருக்க முடியாது. அந்த அக்கா பிறந்த வீட்டுல இருந்து போட்டு வந்த 30 சவர நகையை வித்து உன் புருஷனை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளாக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்பப்ப அவங்க தாய் வீட்டுல இருந்து அரிசி பருப்பு புளின்னு கொண்டு வந்து போட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கங்க. ஏன்பா இந்த குடும்பத்துக்காக அக்கா இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்களா? ஆமாங்க, அவங்க பண்ண தியாகத்துக்கெல்லாம் உங்க வீட்டுக்காரர் அவங்க காலிலேயே காலமெல்லாம் விழுந்து சேவை செய்யணுங்க. அதை விட்டு கேவலம் ஒரு 4 லட்சம் ரூபாய் பணத்துக்காக சண்டை போட்டு குடும்பத்தை வச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. நீங்களும் என்ன ஏதுன்னு கேட்காம பொட்டி படிக்க தூக்கிட்டு பின்னாடியே வந்துட்டீங்க. போவாங்க. மனுஷனா பிறந்தா நன்றி வேணுங்க. அது இல்லைன்னா கேவலம் நாய் கூட உங்களை மதிக்காதுங்க. வேண்டப்பாணி, சத்தியமா சொல்றேன், அந்த அக்கா இந்த வீட்டுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் வீட்டுக்காரர் கூட இத பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அவரு சொல்லலன்னா இதெல்லாம் நீங்களா கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. சரிப்பா, இப்ப அக்கா எங்க இருக்காங்க? அவங்கள உடனே பாக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். பணக்கார சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு கேட்டியா? கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நானும் தான் உன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஒரு நாளாவது உன்னை இப்படி ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து படுக்க விட்டுருப்பா? மகராசி வந்தாலும் வந்தா உன்னையும் படுக்க போட்டா, இந்த புள்ள கல்யாணத்தை நிறுத்தி போட்டா, என்னைய பிள்ளைகளையும் பட்டினி போட்டுட்டா.